லால்குடியில எதிர் வேட்பாளர் யாரு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன தெரியுமா? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது லாட்டரி தொழிலை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கிறதா அவங்களுடைய ஒரே நோக்கம். உதயநிதி இந்த மாதிரி எங்க அம்மா மேல ஒரு பர்சனல் தாக்குதல் வைக்கிறாப்புல. நான் என்ன அவர்கிட்ட சொல்ல வரேன்னா, இவர் எதுக்காக எங்க கிட்ட 500 கோடி வாங்கினாங்களே, அதுக்கு என்ன பதில் இருக்கு, அதுக்கு எதுக்காக அவங்க வாங்கினாங்கிறத அவங்க கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறத நான் சொல்றேன். எங்க தொழில் நாங்க ஏன் பாதுகாக்கணுங்க? அது நாங்க நியாயமா நேர்மையா சட்டத்துக்கு உடன்பட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க எங்க கம்பெனியோட டர்ன் ஓவர் 24,000 கோடி நாங்க டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். 7,000 கோடி நாங்க ஜிஎஸ்டி வருமானம் கட்டிட்டு இருக்கோம். 40% ஜிஎஸ்டி டாக்ஸ்ல வருது. நாங்க தான் சொத்து மதிப்புல நாங்க இவ்வளவு ஓப்பனா கிளாரிட்டியா எங்க அம்மா நெட்வொர்க் 5,000 crores மேல நாங்க காட்டியிருக்கோம். எனக்கு 600 crores மேல நான் காட்டியிருக்கேன். இதே உதயநிதியும் திரு ஸ்டாலின் அவர்களையும் காட்ட முடியல. ஒரு 3 கோடி காட்டுறாங்க. இது யாராவது நம்ப முடியுது? இந்த ரூம்ல இருக்க யாராவது அவங்க சொத்து 3 கோடி நம்புவீங்களா? ஏன்னா இவங்க ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்காங்க, ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. மாசம் 3,000 கோடி கலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க கலெக்ஷன் பண்ணது மட்டும் கரப்ஷன்ல லஞ்சம் காசுல சம்பாதிச்சது மட்டும் ஒரு 1.5 லட்சம் கோடி சொல்றாங்க. அந்த காசுல என்ன பண்ணாங்க? அதையே ஒரு வண்டி கூட இல்லைன்னு சொல்லி ஏன் போய் சொல்றாங்க? இதுக்குள்ள இவ்வளவு என்ன திமுக என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? என்ன ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிற பேர்ல எவ்வளவு கொலை நடந்திருக்கு, எவ்வளவு கற்பழிப்பு நடக்குது, எவ்வளவு சின்ன குழந்தைங்க 2.5 வயசு குழந்தைகள் ஒரு திமுக பிரமுகர் பாலியல் பலாத்காரம் செஞ்சு உயிரிழப்பு நடந்திருக்கு. எவ்வளவு மினிஸ்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் யார் இந்த சார்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எவ்வளவு போஸ்கோ கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் டபுள் ஆயிருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. மகளிருக்கு அகேன்ஸ்டா பண்ண எல்லா அஃபென்ஸுமே டபுள் ஆயிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு? மெச்சூர்டான பேச்சே இல்ல. ஒரு அரசியலுக்கு ஒரு தகுதியற்ற ஒரு பர்சன். இதுதான் சொல்றது. குடும்பத்தில் இருக்கிற அரசியல சும்மா தாத்தா இருந்தாரு, அப்பா இருக்கேன், பையன், அடுத்து அவர் பேரன், இப்படியே அரசியல் பண்ணிட்டு இருந்தா இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அரசியல் ரொம்ப விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு இருக்காப்ல. மாப்பிள்ளை ரவுடின்னு நினைச்சிட்டு தெரியுறேன். மாப்பிள்ளை ரவுடிங்க